ஓகே. இப்போ 1ஆம் வீட்டை பொறுத்தளவுல இப்ப குரு இயக்குறாரு. நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் அப்படின்னா, குரு ஒரு கிரகம் ஒரு பாவத்தை செயல்படுத்தும் பொழுது அது நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் வாயிலாக நேரடியாக ஒரு பலனை கொடுக்கும்னு லாஸ்ட் கிளாஸ்ல எழுதியிருப்பீங்க. வராதவங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருமே நீங்க ஒரு சில பேர் பழைய மாணவர்கள் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அங்க புரியும். அந்த நேரடியான பலனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பாவத்தை ஒரு கிரகம் இயக்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய பலன் முதல்ல ஜாதகருக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். மறைமுகமா கிடைக்குது சார், நட்சத்திர வழியா கிடைக்குது, உபநட்சத்திரம் கிடைக்கும், அடுத்து செகண்ட் ஆப்ஷன் அது. எப்பொழுதுமே பாவத்துல ஒரு கிரகம் நேரடியா கெட்டு போயிருக்க கூடாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 7ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் உட்கார்ந்து ஒரு ஆண் ஜாதகத்துல அங்கே போய் உங்களுக்கு 6ஆம் பாவத்தை நட்சத்திரம் உபநட்சத்திரம் வேலாக தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிருவோம். இல்ல 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிருவோம். இல்ல 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கிருவோம். அது நேரடியாக கெட்டு போச்சு. மறைமுகமா நட்சத்திர வழியா நல்லா இருக்கு சார், உபநட்சத்திர வழியா நல்லா இருக்கு சார் அப்படின்னா அது அப்புறம் பிரிஞ்சு போன பின்னாடி அப்புறம் மறுபடி 10 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி உடஞ்ச கண்ணாடி கிளாஸ மறுபடியும் ஒட்டுற கதையா, உடஞ்ச மண்பானைய மறுபடியும் ஒட்டுற கதையா, விரிசல் விரிசல் தான், அதெல்லாம் அப்புறம். அப்ப நேரடியாக வரும் பொழுது எப்பொழுதுமே ஒரு கிரகம் நல்லா இருக்கான்னு பாருங்க. அதுதான் ஜாதகருக்கு நல்லது. அதுதான் ஜாதகருக்கு நல்லது. ஒரு ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க மறைமுகமா தீமையை செய்யலாம், தவறு இல்லை. என் மனைவிக்கு சுகர் இருக்கு, அதனால நான் இனிப்பு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அக்கறை. அந்த அக்கறையின் வெளிப்பாடுதலாக என்ன செய்யலாம், அது மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறோம், இனிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்க்கிறோங்கிறது நன்மையை கொடுக்குதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு விஷயத்தை நேரடியாக சண்டை போட்டு, நேரடியாக சங்கடப்படுத்தி, நேரடியாக அவமானப்படுத்தி அதற்கு பிறகு ஒரு நன்மையை கொடுக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. அதுதான் இங்க ஜாதகத்துல நன்மையை கொடுக்கறதுங்கிறது நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக அது நன்மையை கொடுக்குது சார். நேரடியாக கெட்டு போயிருந்தா கூட, கூடங்கிற அந்த வார்த்தையை சொல்றோம், நேரடியாக கெட்டு போயிருந்தா கூட அப்படிங்கிறதே வரக்கூடாது. அந்த பாலன் பாவத்துல பலன் முழுமை பெறும் பொழுது அந்த பாவம் நேரடியாக முதல்ல நல்லா இருக்கான்னு பாருங்க. நம்ம என்ன சொல்றோம், 12 பாவங்கள்ல முதல்ல கொடுப்பினை என்ன, அந்த 12 பாவங்களுடைய அந்த பலன் எப்படி இருக்கு, ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கு, அதைத்தான் நம்ம மெயினா பாக்குறோம். அப்ப மெயினா பார்க்கையில அந்த நேரடியாக ஒரு கிரகம் எப்பொழுதுமே கெட்டு போகாம இருந்துச்சுன்னா அந்த பாவத்தினுடைய தன்மை நல்லா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 1ஆம் பாவம் வச்சுக்கோங்க. 1ஆம் பாவத்திலேயே லக்னத்திலேயே 8 இருக்கு. அப்ப ஜாதகத்துல லக்ன பாவமே வீக்கா போச்சுன்னு அர்த்தம். இல்ல சார் இந்த 8 தொடர்பு கொண்டு சார் மறுபடியும் உபநட்சத்திர வழியா பார்க்கையில நல்லா இருக்கு சார், அதெல்லாம் அப்புறம். நேரடியாக அனுபவிக்கக்கூடிய தன்மை ஜாதகருக்கு இல்ல, ஜாதகருக்கு இல்லாம போயிருச்சு. அது மாதிரிதான் நம்ம என்ன சொன்னோம், நேர ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அதைத்தான் போன கிளாஸ்ல எழுதும்போது அழுத்தி அழுத்தி சொன்னது காரணம் என்னன்னா, ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தீமையான பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது. தீமையான பாவங்கள்ங்கிற போது நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தீமைன்னா 8 12 மட்டும்தான் தீமைங்கிறத மட்டும் மைண்ட்ல விட்டுருங்க. தீமையான பாவம்னா கேட்கக்கூடிய கேள்விகள் ஏதோ அந்த கேள்விகள் சார்ந்து அந்த பாவம் தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமா கேட்டிருப்பாங்க. அப்ப குருங்கிறது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உயிரணுக்களுக்கு, அது ஆணுடைய விந்தா இருக்கட்டும், பெண்ணுடைய சுக்கிலமா இருக்கட்டும், உயிர் அணுக்களுக்கு நம்ம குருங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல குருவே பாத்தீங்கன்னா சில கிரகங்கள், அதுக்கு தான் என்ன சொன்ன, சப்போர்ட்டிவா தான் மற்ற கிரகங்களை வச்சுக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மெயின் அப்படிங்கிறது குரு தான். அது யாரோட சேரும் பொழுது அப்படிங்கிறது அடுத்து நம்ம சப்போர்ட்டா நட்சத்திரம் உபநட்சத்திரத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிரகங்கள் பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றது, 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றது, 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது, குழந்தை பாக்கியத்தை 5ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய நாளோ, இல்ல 5ஆம் பாவத்தை எதிர்க்கக்கூடிய 12ஓ, இல்ல 5ஆம் பாவம் மற்றும் லக்ன பாவத்திற்கு எதிர்மறையாக செயல்படும் 8ஆம் பாவமோ இருந்ததுன்னா அந்த புத்திர பாக்கியம்ங்கிறது வீக். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, கேட்கக்கூடிய கேள்விகளை முதல்ல நீங்க நல்லா பாருங்க. ஆளுங்கிரகங்கள் எதற்காக கேட்கும் பொழுது ஒரு கொஸ்டின் கேட்க சொல்றோம் அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, அப்ப என்ன நோக்கங்கிற பொழுது அதுலயே கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும். நீங்க ஆளுங்கிரகங்கள் போடும்போது திருமணத்துக்காக வந்திருக்கீங்களா, இல்ல வேலைக்காக வந்திருக்கீங்களா, தொழிலுக்காக வந்திருக்காங்களா, குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கேள்விகள் நோக்கம் ஆளுங்கிரகங்கள் பிரதிபலிக்கும்.
ஆளுங்கரங்கள் பிரதிபலிக்கும் பொழுது அது பாவத்தின் வழியாகவோ இல்லை கிரகத்தின் வழியாகவோ பிரதிபலிக்கும். இப்ப பிரதிபலிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா உங்களுக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 1 or 2 கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க வந்து அதை பலன் எடுக்கும்போது ஈஸியா எடுத்துருங்க அப்படிங்கிறோம். ஆனா நேரடியாக ஒரு கிரகம் பார்க்கும்பொழுது என்ன சொல்றோம், நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக கெட்டு போயிருக்க கூடாது. அப்ப கெட்டு போயிருக்க கூடாதுனாவே நீங்க ஆரம்பத்திலேயே என்ன செய்யணும்னா நட்சத்திரம் பிரிச்சா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நட்சத்திரம் பிரிக்காம கிரகங்களை மட்டும் வச்சு நீங்க பலன் சொல்ல முடியாது. அது நான் உங்களுக்கு கடைசியா இந்த 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 பார்ட் முடிஞ்ச அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நட்சத்திரம் பிரிக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அதுதான் முக்கியம். ஏன்னா எந்த பாவத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குங்கிறது முக்கியம். ரொம்ப ஒரு ஒரு தொழில்ல போய் ஒரு சுக்கிரன் உட்காந்து 10ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்காந்து 6 வர்றதுக்கும் 7ஆம் வீட்டுல ஒரு சுக்கிரன் உட்காந்து 6 வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. 10ஆம் வீடுங்கிற பொழுது ஒரு தொழில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி போட்டு அந்த மாதிரி விஷயங்களை போய் சிக்கல்ல மாட்டுறது. 7ஆம் வீடுங்கிற திருமணத்துல மனைவியோடய பிரச்சனை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் எப்பொழுதுமே பாவங்களுடைய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய இடம், அந்த கண்ணதாசன் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தமே அதுதான். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னன்னா, ஒரு கிரகம் நமக்கு எந்த பாவத்துல உட்கார்ந்துருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அதனுடைய தொடர்புகள். எனக்கு ஒரு விஷயத்துல நான் ஜோதிடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா 9ஆம் வீட்டிலேயே குரு இருக்காரு, 5ஆம் வீட்டிலேயே புதன் இருக்காரு, 1ஆம் வீட்லயும் புதன் இருக்காரு. 1ஆம் வீடுங்கிறது புதன் சொல்றதுனால ஞாபகம் சக்திக்கு சொல்றோம். 5ஆம் வீடுங்கிறது புதன்ங்கிறதுனால என்ன சொல்றோம், அதை ஜோதிட துறைக்கு சொல்றோம். 9ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால இறைவனுடைய அனுக்கிரகமா சொல்றோம். இதே நம்ம மாறி வருதுன்னு வச்சுக்கிறோங்க, 6ஆம் வீட்டுல குரு இருந்தா நான் ஒருவேளை வங்கித்துறையிலேயே வேலை பார்த்து இருந்திருக்கலாம் தொடர்ச்சியா. அது மாதிரி பாவங்கள் மாறும் பொழுது பாத்தீங்கன்னா சரி அந்த பலன் கிடைப்பதுல வந்து பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இருக்கும் இடம் ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இருக்கக்கூடிய இடம் என்ன கேட்கும் பொழுதே நீங்க ஒருத்தர் வந்து திருமண விஷயத்துக்கு வர்றாரு அப்படின்னா சுக்கிரனே 6ஆம் வீட்டுல உட்காந்து 8-12 காமிக்குது சார்னா சொல்லவே தேவையில்லை. ஏன் திருமணத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னா 7ஆம் பாவம் தான் திருமணம். ஆனா 7ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய 6ஆம் பாவத்திலேயே சுக்கிரன் உட்காந்து 8-12 வச்சிருக்கு சார் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு திருமண வாழ்க்கை சுத்தமாகவே விளங்காது. எப்ப பார்த்தாலும் கடன் 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 இருக்கு சார், எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டியோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னா 6ஆம் பாவத்திலேயே உட்காந்து சுக்கிரன் போய் 8-12 இல்ல 6-8-12 இல்ல 2-8-12 ஏதோ தொடர்பு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன செய்யறான், பாவம் இருக்கக்கூடிய இடம் முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் வீட்டுல போய் சுக்கிரன் உட்காரும் போது என்ன சொல்றான், வாகனங்களால் விபத்துன்னு சொல்றோம். அதே 6ஆம் வீடு வரும்போது என்ன சொல்றோம், கடன் பணம் அதனால பிரச்சனை. அதனாலதான் பாவங்கள் நீங்க பார்க்கும் போதே இங்கே முடிவு பண்ணிடணும் நான் யாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ஒரு புறம் ஜாதகம் பாருங்க. ஏன்னா நீங்க பாரம்பரியம் திருக்கணிதம் இல்ல கேபியா இருக்கட்டும் இல்ல வேற எந்த வித முறை பாராசார முறை எத்தனையோ முறைகள் சொல்றாங்க இல்லையா, அத்தனை முறைகள்ல இருந்து இது முற்றிலுமாக மாறுபட்டு இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க சொல்லும் பொழுதே அவர் ஆமாம்பார். காரணம் அவர் இதுவரையும் பார்த்த காலங்கள் ஃபுல்லா ஒரு ஆண்டரி ஜோதிடத்தை பார்த்திருப்பாரு. 7 சனி கண்டச்சனி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியில சொல்ற ஒரு ஜோசியத்தை பார்க்கும் பொழுது உங்கள்ட்ட வரும்போது என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய ஜோதிடரா நீங்க இருப்பீங்க, நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஜோதிடரா இருப்பீங்க. காரணம் என்ன, நீங்க 2 விஷயங்களும் சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியுமா சார் ஜோதிடத்துல அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் உங்களால சொல்ல முடியும் பொழுது அப்ப நிச்சயமா ஆச்சரியப்படுவார். ஆனால் இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய பயன்பாடு என்னவா இருக்கு. எனக்கு 2ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கு, அப்ப பணம் தான் இல்லைன்னு சொல்லல. 2ஆம் வீட்டுல சுக்கிரனுங்கிறது பணம் அப்படிங்கறத எடுத்துக்கிறலாமா அப்படின்னா அதற்காக எடுக்க முடியாது. அதனுடைய தொடர்புகள் என்ன, 9ஆம் பாவத்துல வருது. சரி 9ஆம் பாவத்துல வர்றதுனால மட்டும் ஒருத்தர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிட முடியுமா? 2ஆம் வீட்டுல சுக்கிரன் ராகு 9 உட்கார்ந்துருக்கு, சனி 9 உட்கார்ந்துருக்கு, இல்ல கேது 9 உட்கார்ந்துருக்கு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச முடியுமா? அதற்குத்தான் நம்ம என்ன சொல்றோம், கிரகங்கள் ரீதியாக அந்த பாவங்களுடைய தொடர்புகளை வச்சு நீங்க பலன் சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம பலன் சொல்லும் பொழுது பேச்சு திறன் என்பது 2ஆம் பாவம். இயக்கக்கூடிய கிரகம் எனக்கு சுக்கிரன் தான் இயக்குறாரு, அது எந்த விதமாற்றம் இல்லை. சுக்கிரன் தான் என்னுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு. எதனை வெளிப்படுத்துறார், கடைசியா இருக்கக்கூடிய குருவுடைய 9ஆம் பாவம் எது சார்ந்து வெளிப்படுத்துறார். அப்ப வெளிப்படுத்துவதற்குரிய முதன்மையான பொருள் எது, இந்த பாவத்தை இயக்கக்கூடியது. ஒருவேளை எனக்கு 9ஆம் வீட்டுல குரு தொடர்ச்சியில் கடைசியில 9ஆம் பாவத்துல குருவே இருந்தா கூட இந்த பகுதியில சனியாவோ இல்ல இந்த பகுதியில ராகுவாகவோ இல்ல இந்த பகுதியில கேதுவோ இல்ல இந்த பகுதியில சூரியனோ எனி பிளானட்
சுக்கிரன் இல்லாம வேற ஒரு பிளானட் இருந்ததுன்னா அதனுடைய வெளிப்படுத்தும் தன்மை வேற விதமாக இருக்கும், வேறு விதமாக இருக்கும். அதுதான் எப்பொழுதுமே என்ன சொல்றோம், ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த இடம் ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல இருந்து அந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கா. நான் ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஊரு ஊரா ஜாதகம் பார்க்கறது அப்புறம் சார். ஏன்னா நான் அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பார்க்கும்போது நீங்க சூப்பரா சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாரு முதல்ல, நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் யாரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சாவே முழுமையான ஜாதகம். நான் இப்ப சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு ஜான்வரில இருந்து லாஸ்ட் ஜான்வரில இருந்து எடுக்கிறேன், டிசம்பர்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன், 1 இயர் ஆக போகுது. இப்ப பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு சிலர் வந்திருக்கீங்க. எத்தனை பேருக்கு 27 நட்சத்திரமும் எனக்கு 27 பாவங்கள், அந்த 12 பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய எண்கள் எனக்கு தெரியும் சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு சலாமே போடுறேன். யாராவது சொல்ல முடியும் சொல்லுங்க. நான் சொல்ற பழைய ஸ்டூடெண்ட் இப்ப 500 ஜாதகம், 300 ஜாதகம், 400 ஜாதகம் போடுறவங்களுக்கே நான் கேட்கிறேன். இப்ப இருக்கீங்க, இதுல இருக்கீங்க, 1000 ஜாதகம் போட்டிருக்கெல்லாம் இருக்கீங்க. நான் இவங்கள்ட்டே கேட்கிறேன், 27 நட்சத்திரம் சார் எனக்கு எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறது மலமலன்னு சொல்லிடுவேன் சார். ஏன் ஜாதகத்துல சொல்ல முடியும் மட்டும் சொல்லுங்க. கரெக்டா நட்சத்திரம் உபநட்சத்திர வேலை இதுதான் தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பிராமிஸாவே சொல்றேன், ஜாதகமே பார்க்கறதே விட்டுறேன். நான் பிராமிஸ் பண்ணி தரேன், குரூப்ல தான் பேசுறேன். ஏன்னா நம்ம ஜாதகத்துல முழுமையாக நிச்சயமாக ஈடுபாடு இருக்காது. எனக்கு 100% தெரியும். காரணம் என்ன, ரைட் பாக்குறோம், ரைட்டு நம்ம டெய்லி கேலண்டர் பாக்குறோம், டெய்லி கேலண்டர் பார்க்கல இந்த நட்சத்திரம் என்ன இருக்கு, ரைட் ஓகே இது தெரியுது. ஆனா எல்லா நட்சத்திரத்துக்கும் தெரியுமா, இல்ல அதனுடைய நட்சத்திர உபநட்சத்திர தொடர்புகள் மூலமா என்ன மாதிரி பலன் கொடுக்குதுன்னு ஒருத்தருக்கு கூட தெரியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், சேலஞ்சே சொல்றேன். யாராவது சொல்ல முடியுமா? வேணா மைக் ஆன் பண்றேன். 27 நட்சத்திரம் சார் எனக்கு 27 நட்சத்திரத்துடைய பாவ தொடர்புல அப்படியே தொடர்பு சொல்லிடுவேன். அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரமும் அப்படியே கம்ப்ளீட்டா சொல்லிடுவேன். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நான் மைக் ஆன் பண்றேன். நான் எதற்காக சேலஞ்சுக்காக சொல்லல, அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நம்மளை தெரிஞ்சுக்கிறாம நீங்க அடுத்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்குங்கிறது ஏதோ பேருக்கு நம்ம உட்காந்து பாக்குறோம், அவ்வளவுதான். சொல்லுங்க, யாரு வேணாலும் சொல்லுங்க, எனக்கு 27 நட்சத்திரம் சார் என்னுடைய ஜாதகத்துல வரிசையா சொல்ல தெரியும் சார், மலமலன்னு சொல்லுவேன் சார். அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். ஃபர்ஸ்ட் நீங்க 27 நட்சத்திரத்தை சொன்னாவே பெரிய விஷயங்க, அப்புறம் நட்சத்திரம் உபநட்சத்திரம். ஏன்னா இந்த 27 நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்தி சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அதே சொல்றது கஷ்டம். அப்படியே நீங்க சொன்னாலுமே அந்த பலன், இப்ப 2ஆம் வீட்டுல எனக்கு சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, பூரம் இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இந்த பூரத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா எனக்கு தொடர்புகள் மூலமா போய் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். அப்ப அது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. எந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அசால்ட்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நம்மளை புரிஞ்சுக்கிறாம அடுத்தவர்களுக்கு சொல்லும் பொழுது அடுத்தவரை நீங்க உணர்த்த முடியாது. நீங்க எப்ப உங்களுக்கு உங்க லைஃபை நீங்க உணர்ந்து இதெல்லாம் கிரகங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் கிரகங்களை மட்டும்தான் நம்புறேன். ஒரு 0 லெவல்ல கொண்டுட்டு போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒருத்தரை உருவாக்குதுன்னா அந்த கிரகத்தினால முடியும் அப்படின்னா நிச்சயமாக